இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கொஞ்சம் பேசுவோமா? பேசலாமே. தமிழ்நாட்டில் முன்னால தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். வாக்காள பெருங்குடி மக்களுக்கு நல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, கேட்கலாமா? கேளுங்க. இப்போ எடப்பாடி நாங்கள் இதை எதிர்க்கிறோம்னு சொன்ன அப்புறமா 25 பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் எடப்பாடியார் எதிர்க்கிறேன்னு சொல்லலை. எடப்பாடி வேற கட்சிக்கு எதிர்த்து வாக்களிக்க கூடாது, என் கட்சியில இருந்து போனவங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி எதிர்த்து வாக்களிக்க கூடாது, நம்ம கட்சிக்காரங்க வேற கட்சிக்கு வாக்களிக்க கூடாது, அது கட்சி காவல் சட்டத்துக்கு இடமாகும், அதுக்காக முதலமைச்சர் அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வேணுமுன்னே தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. 25 எம்எல்ஏகளை விலை கொடுத்து வாங்கினது மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி தேவைங்கிறதுக்காக வேண்டிய அவருக்கு தலைமைக்கு தேவைப்பட்டிருந்தா தலைமையிடம் தான் கேட்டிருக்கணும் ஒரு அங்கீகாரத்தை. எங்களுக்கு ஆட்சிக்கு இடம் பத்தாது, எங்களுக்கு இந்த ஒரு மெஜாரிட்டிக்கான நியூஸை எங்களுக்கு கொடுக்கணும், உங்கள் எம்எல்ஏ அனைத்து பேருமே கூட எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். இவர் ஒவ்வொரு வீட்டுக்கா போறாரு. யார் வீட்டுக்கு போறாரு? ஸ்டாலினா ஆவாதுன்னாரு, சொன்னாரா இல்லையா? ஆமாங்க, ஸ்டாலினா அங்கிள்னு சொன்னாரு. அங்கிள்னா என்ன இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவர், அதனால கூட போயிருக்கலாம். எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. முதலமைச்சரா இருந்தப்ப அங்கிள்னு சொல்லியிருக்காரு. அங்கிள்னா மாமான்னு அர்த்தம். மாமா எந்த அர்த்தத்துல அவர் மாமான்னு சொன்னாருன்னு நமக்கே தெரியல. இப்படியெல்லாம் சொன்ன அவர் கூசாம உள்ள பூர்றாரு. என்ன காரணத்துக்கு போடுவாரு? அவர் கூட படிச்சவங்க 2 பேரும் ஒன்னா படிச்சவங்கனால ஒரு நாளும் விசாரிக்க போயிடலாம். எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசிக்குவாரு அவரு. பேசிவிட்டு ஆட்சிக்கு வந்துட்டா 106 சீட்டை வச்சிருக்கிற அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த வீட்டுக்கு போறாரு, வர்றாரு, வேற கட்சிக்காரங்கெல்லாம் போய் பாக்குறாரு. எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிறவங்க எடப்பாடியத்தான் கேட்டிருக்கணும். நீ சேராம ஒண்ணுக்கு ஆவாதவங்க 25 பேர் வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு போய் ஆதரவு தெரிவித்து கட்சியை உடைக்கிற நோக்கத்துக்கு கொண்டு போய் பணத்தை செட் பண்ணுனா அது ஒரு தப்பான அரசியலா இல்லையா? இருக்கலாங்க. அதுக்குன்னு அவர் கேட்கலன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவர் கேட்டிருக்கலாம், இல்ல அப்படிங்கறதெல்லாம் இல்ல. கேட்கல, கேட்டவர் எடப்பாடி கிட்ட போய் கேட்டிருக்கணும். எடப்பாடின்னா ஒரு ஊர்ல போய் கேட்டுனான்றதுலாம் நீங்க கேள்வி பேசக்கூடாது. எடப்பாடியார் அப்படிங்கறது அவரோட பேரு, ஊரு, அவரு பேரு கே பழனிசாமி. அவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும். அவரை எடப்பாடி கே பழனிசாமி சொன்னா எங்களுக்கு மரியாதையா இருக்காது, எடப்பாடியார் அப்படின்னு சொல்றது நாங்க. அதுக்காண்டி யாராவது நக்கலாவோ நையாண்டியாவோ பேசினாங்கன்னா கட்சிக்காரங்களுக்கே கோபம் வரும். இது சிவி சமூகத்தையோ எஸ்பி வேலுமணியும் பார்க்குற தகுதி உள்ள ஒரு அவுகள்னு அவர் நினைச்சிருக்காரு. என் தலைமை அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? அந்த தலைமையோட போய் பார்த்தா தானே அதுக்கு ஒரு மரியாதை கூட. இன்னைக்கு 26 பேர் வரவங்க 50 பேருமே கூட போயிருக்கலாம்ல. சிவி சமூகத்தினால என்ன முடியும்? 4 அமைச்சர் வாங்கலாம் அப்படின்னா அவர் ஒரு நாய்க்கு சமானமா எலும்பு துண்டை 40 ஒரு 4 கிலோ கறியை வச்சுக்கிட்டு திங்கிற 4 எலும்பு 4 நாய்கள் இருக்குதுன்னா அந்த ஒரு எலும்பு துண்டை அப்படி தூக்கி எறிஞ்சவனையும் 4 நாயும் அதுக்கு சண்டை போடுறது மாதிரி இவங்க பண்ற வேலை. இப்போ இதில் யாரை எலும்பு துண்டுன்றீங்க, யாரை நாயின்றீங்க, அதையும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்க, நல்லா இருக்கும். விஜய் அப்படிங்கிறவர்கிட்ட பீஸ் இருக்கு, அதாவது எலும்பு துண்டு இருக்கு, கறி இருக்கு, கறி. அந்த பீஸை சாப்பிட்றதுக்கு நாய்கள் 25 நாய்கள் அலையுது. எப்படியோ மந்திரி 4 வாங்கிடணும் அப்படிங்கிற கோட்பாட்டில் அந்த நாய்கள் சுத்துது. அந்த நாய்கள் சுத்துனதை தலைமை பேச்சையும் கேட்காம நான் அப்படித்தான் செயல்படுத்துவேன் அப்படின்னு ஏதேதோ காரணங்கள் சொல்லுது. காரணம் சரியா சொல்றாங்களா? கிடையாது. ஏன்னா டிஎம்கேயோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை, அதனால நான் இங்க சேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்க சேர்ந்ததுனால கட்சி வளர்ந்துருமா? ஏன் கேள்வி? சாமானிய துண்டனோட கேள்வி. அவர் தலைவரா இருக்கட்டும், யாரு? எடப்பாடி கே பழனிசாமி தலைவர். இவர் 2வது குரூப் தலைவர் இல்ல. இந்த தலைவருக்கு உண்டான மூவ்மெண்ட் என்ன, அதை வளர்க்குற நோக்கம் என்ன? நான் டிஎம்கேயோட சேர்ந்தா என் கட்சி வளராது, அவர் சொல்ற நோக்கத்துக்கே நானும் கொண்டு போனா எப்படி டிஎம்கேயோட தானே எடப்பாடி பழனிசாமி சேரணும்னு சொன்னாரு, ஆட்சி அமைக்கிறோன்னு சொன்னாரு. அது பிடிக்காம தானே நான் இங்க வரேன்னு சொல்றாரு அவரு. உள்ளதா இல்லையா தம்பி? இப்ப இவர் போய் இங்க சேர்ந்தவனே கட்சியை எப்படி வளர்ப்பார்? அதுக்கு ஐடியா சொல்லணும்ல.
நான் இந்த நோக்கத்துல இருந்து எங்க 25 எம்எல்ஏ உள்ள போயிருக்கிறோம் நாங்க இப்ப இந்த நோக்கத்து வழியா வந்து நாங்க அதிமுக வளர்ப்போம் அப்படின்னா எப்படி வளர்ப்பேன்? அது காரணம் சொல்லணும்ல. சிவி சமூகங்கிறது ஒரு பெரிய நாய். இந்த பெரிய நாய் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா தான் இந்த சின்ன 24 நாய் சாப்பிட முடியும். அந்த எலும்பு பீஸை இந்த ஒரு நாய் சாப்பிட்றதுக்கு எலும்பு துண்டு தான் அவரால் போட முடியும். இந்த 24 எம்எல்ஏ சிங்கிறதுக்கு அவர் போடவே முடியாது தீவனம். இதுக்கு யாரு திருச்சி புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர்ல ஒரு பெரிய ஆளு நிலையாடு என்னவரு அம்மா காலத்து அரசியல்வாதிங்கிறான். மூளை இல்லாம போச்சு. அப்படிலாம் சொல்ல போனோம்னா இன்னொரு தம்பி மூளை இல்லாத கழுத கதை தான் ஒன்று சொல்லணும் இவங்களுக்கு. அந்த கழுத கதையை சொன்னீங்கன்னா நீங்க சிரிச்சாலும் சிரிச்சிருவீங்க, இந்த கழுத கதையை வேடான்னுருவீங்க. ரெட்டலை கட்சியிலேருந்து சிவி சண்முகம் வந்து 25 எம்எல்ஏ கூட்டிகிட்டு போனதான் சரி. இப்போ டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்தனால இப்போ நீங்கள் பேசினா டிவிகேக்காரங்க வந்து கோவப்பட மாட்டாங்களா? விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து விஜய் கட்சிக்காரங்க கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான நான் பேசவே கிடையாது. விஜய் கட்சிக்காரங்க வந்து அது வேற. அவங்க வச்சிருக்கிறதுல இருந்த மந்திரி பதவியை திருடி திங்க போற நாய்கன்னு தான் சொன்னேன். அந்த நாய்களை தான் சொன்னேன் ஒழிஞ்சா அவங்கள நான் கூட சொல்லலை. அவங்க ஒரு மந்திரி சபை அமைக்கிறாங்க, அவங்க ஆளுங்கட்சியில இருக்கிறாங்க, எதிர்கட்சியில இருக்கிறாங்க, ஆள்றது எப்படி வேணாலும் ஆளலாம். அது நாட்டு மக்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அது வேற. இந்த கட்சியில இருந்து 25 பேர் போறாங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்றை பின்பற்றணும், ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை அமுக்கணும், மந்திரி பதவி வாங்கணும் அப்படின்னு அலையிற நாயக தானே அதுன்னு நான் சொல்ல நான் வந்து ஒழிஞ்சு இவங்களை தப்பி அவளுக்கு பேச கிடையாது. அது ஒரு தனி இயக்கம். டிவிகேங்கிறது ஒரு தனி இயக்கம். அதிமுகங்கிறது ஒரு கட்சி, டிஎம்கேங்கிறது ஒரு கட்சி. கட்சிக்கு இயக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க இயக்கத்தை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 106 பேர் இருக்கிறாங்க. 10வது சீட்டையும் டிஎம்கேயே ஆதரவு கொடுத்துருக்கு. யாருக்கு? கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. வாலின்றா கூப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்கள காங்கிரஸோட எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. இவங்க வாலின்றா நானும் தான் வருவேன் வடிவேல் சொன்னது மாதிரி நானும் ஜெயிலுக்கு போறேன்ட்டு போனா மரியாதை யாருக்கு இருக்கும்? கூட அவங்களுக்கு இருக்குமா, இவங்களுக்கு இருக்குமா? இப்போ அதனாலதான் இவங்களை நாயின்னு சொன்ன ஒழிஞ்சு நான் டிவிகேக்காரங்களை நான் சொல்ல கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களுக்கு 10வதுக்கு ஆதரவு கொடுத்தா நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீ எந்த கட்சியில இருந்து வந்திருக்கிற, யாரு தலைமையோட போகணும், தலைமை பொறுப்பு என்ன? நீ ஒரு தோல்வி கண்டவனே ஒரு குற்றவாளி அப்படிங்கிறிய. நீ ஒரு பொறுப்பியத்துல இருந்தே தோல்வி முகத்தையே கண்டார் அப்படின்னு நீ சொல்றிய. கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஆண்டப்ப தம்பி 2 தடவையோ 3 தடவையோ, எனக்கு வயசு பத்தாது, கொஞ்சம் சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்க அவர் பேச்சுக்கு, தோல்வியவே கண்டுகிட்டு இருந்தப்ப கூட ஒரு கட்சிக்கார கூட அங்க மாறி போகல. அப்படி இந்த கட்சி வளரும், இயக்கம் வளருங்கிற ஒரு முன் நம்பிக்கையில் தானே இருந்திருக்காங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப என்ன பண்ணாங்க? 10 வருஷம் அரசியல் இருந்தாங்க. 10 வருஷமா அந்த முதலமைச்சரா இருந்தாங்க. அதுலதான் 4.5 வருஷம் நம்ம எடப்பாடியார் இருந்தாரு. அப்படி இருந்தப்ப கூட முதல் முறையா எதிர்கட்சி கூட வர முடியல. எது? டிஎம்கே. அப்படியும் கூட அங்க மனசோர்வு ஒருத்த கூட அடையல. சம்பாதிக்க முடியாம நம்ம அடுத்த கட்சிக்கு ஓடணும், உடியாரணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அதுக்கு 2வது தடவையும் போட்டி போடுறாங்க. போட்டி போட்டப்ப 90 சீட்டுக்கு பக்கத்துல வர்றாங்க. கூட்டணியோட 90 சீட்டு வர்றாங்க. 90 சீட்டு வந்திருந்தாலும் என்ன ஆகுது? அவங்க ஒருத்தோட நம்ம மந்திரி சபை அமைக்க முடியலையே, நம்ம அவ்வளவு தூரம் இது பண்ண முடியாது, இனிமே இந்த கட்சி அவ்வளவுதானே அப்படின்னு அவங்க ஓடலையே. ஆனா இவங்க மாதிரி பேராசை பிடிச்ச யார் இல்லைன்னு தான் சொல்றேன் ஒழிஞ்சு தப்பான முறையில வந்து நான் இன்னொருத்தர் நான் சொல்லல. இந்த கட்சியில இருக்கிறவங்கள தான் நான் தப்பா சொல்றேன். அப்புறம் அடுத்த கேள்வி தம்பி. இப்போ சிவி சண்முகம் வந்து இப்போ இப்படி பண்ணிட்டாப்ல, இதனால வந்து கட்சிக்கு எதுவும் அவப்பேர் வருமா, இல்ல இதுல என்ன திருப்பம்? கட்சிக்கு அவப்பேரு வந்து 9 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு தம்பி கட்சிக்கு. இல்ல இப்போ இந்த பதவி ஏற்ற முதலமைச்சர் பதவி ஏற்ற காலத்துல இருந்தே இவர் பதவியை காப்பாத்துறதும் இந்த கட்சியை காப்பாற்றணும்னு 4.5 வருஷ காலமா போராடினார். அப்புறம் முடிஞ்சிச்சு. அப்புறம் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இந்த கதையை 5 வருஷமா ஓடிச்சு. 5 வருஷமா ஓடி அப்பதான் கொஞ்சம் மீண்டு வந்து பிரச்சாரத்துக்குள்ள உள்ள போனாரு. இந்த எலெக்ஷன் வந்துச்சு. இந்த எலெக்ஷன் வந்தவொடனே என்ன ஆச்சு? இந்த 49 பேர் ஜெயிச்சிருந்தாங்க. 25 பேர் அங்கிட்டு பிடிட்டு போயிட்டாங்க. அந்த இதுல வந்து அங்கிட்டாம வரேன் இங்கிட்டாம வரேன்னு இன்னும் 5 வருஷ காலம் இவங்களை சமாளிக்கணும். இதுவே இவருக்கு ஒரு போர்க்களமாவே மாறிக்கிட்டு இருக்கு. கட்சியை காப்பாத்துறோம் அப்படிங்கிறதுலயே இவர் மூவ்மெண்ட் இங்கிட்டு போய் மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்க முடியாமையும் போய், அப்புறம் நம்மளுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது மக்களுக்கு குரல் கொடுத்து
மக்களிடம் ஒரு திசையை திருப்புறது மாதிரி ஒரு தலையா பச்சமா திருப்ப முடியாம போச்சு. அதனாலதான் இவரோட வெல்விஷன் குறைதா முடிஞ்சு. சிவி சமூகங்கிற ஒரு மாவட்ட செயலர் போனதுனாலயோ இல்ல எம்ஆர் விஜயபாஸ்கருங்கிற கரூர் மாவட்டத்தினால ஒரு இது போனதுனாலயோ தொண்டர்கள் அவர் பின்னால போற ரெடியா இல்லை. அப்படி கொள்ள பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, எனக்கு பின்னாலதான் எல்லாமே இருக்குதுன்னு. இங்க ஒன்றும் இல்லை. நம்ம செந்தில் பாலாஜி கூட அப்படித்தான் சொன்னார், எனக்கு பின்னாலதான் எல்லா பேருமே இருக்கிறா அப்படின்னாங்க. அவரே கூட இங்க கரூர்ல நிக்கிறதுக்கு பயந்துட்டு தான் கோயம்புத்தூர்ல போய் நின்னாரு. ஆனா ஜெயிச்சுட்டாரு. அது அப்புறம் ஆனா இங்க இருந்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவையிலும் டிவிகேங்கிற ஒரு கட்சி போட்டி போடாம இருந்திருந்தா இந்த 4 மாவட்டத்துல 3 தொகுதியை வந்து ஏடிஎம்கே பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு முன்னணியில தான் போச்சு. கடைசி நேரத்துல தான் டிஎம்கே பிடிச்சிச்சு. அன்னவர்லையுமே கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணாபுரம்லாம் ரீடிங்கில் தான் போச்சு. ஏடிஎம்கே தான் ரீடிங் போச்சு. குளத்துல தொகுதி ஒன்று தான் விசில் அடிச்சு வந்துச்சு. இப்போது சிவி சண்முகம் வந்து அவர்கள் கட்சி தாவல் சட்டம் வந்து இவங்க 25 பேர்த்து மேலேயும் விழுந்தா இப்போ 25 பேரும் எப்படி இருந்தாலும் நீக்கணும், அப்படிதானே? நீக்கிடுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து புதுசா இப்போ 25 நின்னாங்கன்னா ஜெயிப்பாங்களான்னு நீங்க கேட்க போறீங்க. ஆமாங்க கேட்க போறீங்க. ஆமாங்க. 25 பேர் நின்னாங்கன்னா ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு கூட ஒருத்த கூட வாங்க முடியாது. அந்த 25 பேர்த்துல 5000 பேட்டு தொகுதிக்கு ஒருத்த கூட வாங்க முடியாது. 5000 ஓட்டு கூட வாங்குறது ரொம்ப கடினமா இருக்கும். அதுவே இந்த கூட இருக்கிற அல்லக்கைகள் இதுக்கு போட்டா தானே ஒழிஞ்சு மிச்ச பேர் போடுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இவருக்கு சிவி சமூகத்துக்காக வேண்டியோ எஸ்பி வேலுமணிக்காக வேண்டியோ இல்ல இந்த எம்எல்ஏக்கள் உளுந்த ஓட்டே அல்ல. இந்த 25 பேரும் ஜெயிக்கிறதுக்கான காரணம் ஓட்டு. அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற இரட்டை இலைக்காக வேண்டியோ எடப்பாடியார் பிரச்சாரத்துக்காண்டி விழுந்த ஓட்டு தான் அந்த ஓட்டு. வேற இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஓட்டும் கிடையாது. மேலே கேளுங்க. இப்போ அதெல்லாம் சரிங்க. இப்போ இவங்களை வந்து இப்போ தூக்கிட்டாங்கனாலும் இப்போ அந்த இடத்துல வந்து இடைத்தேர்தல் வருது. இப்போ அந்த இடத்துல இவங்களே வந்து நான் வந்து ஏடிஎம்க்கு பதிலாக டிவிகேக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்னா அதுக்கு ஏடிஎம்க்கு பதிலாக டிவிகே இவங்க ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்கா? இந்த ஓட்டு பூராவுமே வேட்பாளருக்காண்டி விழுந்த ஓட்டு அல்ல. யாருக்கு? விஜய்க்கு விழுந்த ஓட்டு வேட்பாளருக்காண்டி விழுந்த ஓட்டு அல்ல. இது பூரா விஜய் அப்படிங்கிற ஒருத்தருக்காக விழுந்த ஓட்டு. இந்த வேட்பாளருக்காண்டி விழுந்த ஓட்டு அல்ல. தமிழ்நாடு முழுக்கவே விஜய் என்ற ஒருவருக்காகவே விழுந்த ஓட்டு. இது வேட்பாளர் யாரு, இவர் யாரு, இவர் யாரு, இவர் யாருன்னு யாருமே பார்க்க கிடையாது. இவரோட பலம் என்ன, பலகீனம் என்னன்னு யாரும் பார்க்க கிடையாது. அப்படித்தான் வச்சுக்கணும். அப்படித்தான் அந்த ஓட்டம். இது என்னன்னா இப்ப சிவி சமூகங்கிறவர் யாருன்னு தெரியும், எஸ்பி வேலுமணி யாருன்னு தெரியும், சிஆர் விஜயபாஸ்கர் யாருங்கிறது தெரியும். இவர் எல்லாத்துக்குமே தெரியும். இவர் எங்க இருந்து போறாங்க? ஏடிஎம்கேல இருந்து அங்க போறாங்க. பெரும்பாலும் விசில் சின்னம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா கட்சியிலேயே சேர்ந்தா கூட விசில் சின்னத்திலேயே அவங்க நிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னாலேயே இருந்த கட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்குமா இருக்காது. இவங்க யாரு? இவங்க நேத்து வரல யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க, இன்னைக்கு யாருக்கு நம்மளுக்கு ஓட்டு கேட்டு இவங்க வர்றாங்களே அப்படிங்கிற மக்கள் மனசுல ஒரு இடம் இருக்குமா இருக்காதா? அப்போ இவங்களோட பலகீனம் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி வாக்களிப்பாங்க? அந்த இடத்துல விசிலுக்கு வந்து ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இது தமிழ்நாடு முழுக்க பொது தேர்தல்களால அப்படி விழுந்த ஓட்டு. இப்ப யோசிக்க வைக்கிறாங்களா, இவங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்தாங்கன்னா யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? நீங்க சொல்லுங்களேன். யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? யோசிப்பாங்க தானே. சரி, அந்த இடத்துல எடப்பாடியார் திருப்பி ஒரு வேட்பாளர் போடுறார். அவரு ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்க, ஜெயிக்கலாம், ஜெயிக்காமே விட்டுறலாம். 2 இருக்கு. இவங்களே நின்னாலும் விஜய் கட்சிக்காரங்க யோசிப்பாங்க, எடப்பாடியாரே நின்னாலும் ஆளுங்கட்சியா ஒண்ணு வந்திருக்குது, அதுக்கு ஓட்டு போடலாமா இங்க போடலாமான்னு யோசிப்பாங்க. டிஎம்கேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு அலையன்ஸோட இருக்குல்ல, அது ஒரு கூட்டணி அலையன்ஸோட இருக்கு. சரி, இடைத்தேர்தலில் எப்பவுமே வந்து அனைத்து டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா இருந்தப்ப 20 இடத்துக்கு இடைத்தேர்தல் வருது. 20 இடத்துக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த 20 இடைத்தேர்தல்லையும் 20 இடமா 18 20 இடம் தான் நினைக்கிறேன் நான். அந்த 20 இடத்துலயும் 12 இடத்த வந்து டிஎம்கே வெல்லுது. அது மாதிரி 25 இடத்தையும் டிஎம்கே வெல்லுனா என்ன பண்றது? இது நான் ஒரு கட்சிக்காரன், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்காரன் தான் நான் என் உயிரும் மனசும் உள்ள இருக்கவரையுமே நான் வந்து அதுக்கு தான் ஓட்டு போடுவேன். என்னோட உணர்வும் அதை தான் வேலை செய்யும். நான் ஒரு அனுமானமான ஒரு இதைத்தான் நான் சொல்றேன்.
இவர்கள் ஒரு கொள்கைக்காண்டி கூட்டணிக்கு போறவங்க அல்ல. யாரு? இந்த 25 எம்எல்ஏக்கள் மொத்தத்துல ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் ஆயிருக்கணும். ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம், திருடலாம், போகலாம், வரலாம். அவர் ஒரு புதிய முதலமைச்சர், என்ன இருந்தாலும் கணக்கா தெரிய போகுது அப்படிங்கிற முறையில தான் அவங்க போறாங்களா ஒழிஞ்சு, இது மக்களுக்கு இடைத்தேர்தலில் நிற்கும் போது பிரதிபலிக்கிறான வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, தமிழ்நாடு வாழும் தமிழர்களுக்கும் தமிழ்நாடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எடப்பாடி கே பழனிசாமி என்னும் அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த வேட்பாளரை வாக்கு போடுகிறார்களோ அந்த வேட்பாளருக்கு உறுதுணையாக ஒன்றிய செயலாளர்களும் கிளை செயலாளர்களும் பேரூராட்சி தலைவர்களும் கட்சி நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டும். எனக்கு தெரிய எனது தொகுதியில் குளித்தலை தொகுதி, அந்த குளித்தலை தொகுதியில் இருக்கும் பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் பணத்துக்கு மட்டுமே ஆசைப்பட்டார்களே ஒழிந்து அந்த தொகுதியில் நிர்வாகிகள் வேலை செய்யவில்லை. எனது ஊரில் எனது பூத்தில் 27 ஓட்டு ஏடிஎம்கே ரேடிங் கொடுத்த ஓட்டு. நாங்கள் 2 கடுத்தமாக குறைந்து கிடந்த ஓட்டை இம்முறை நாங்கள் 27 ஓட்டு எஸ்ஸாக வாங்கி கொடுத்தோம் எங்க பூத்தில். அது மாதிரி நிர்வாகிகளை வைத்து வேலை செய்ய வேண்டும், நிர்வாகிகளை கரெக்டாக ஃபாலோ செய்ய வேண்டும் என்று எனது தலைவரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.